நாகர்கோவில் மாவட்டம் டெய்லரிங் கடை உரிமையாளர் கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் உள்ள சிசிடிவி கேமராவை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் வணிகர் சங்கம் மற்றும் பல்வேறு பொது அமைப்புகள் சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. மேலும் இந்த பேரணியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், வெள்ளையன், தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அருள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மழையால் தேசிய நெடுஞ்சாலை சிதைந்து போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விரைவில் சாலை சீரமைக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மக்களிடம் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூர் அருகே லாரி சாலை நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லாரி தலைகீழாக கவிழ்ந்ததால் டீசல் டேங்க் உடைந்து சாலையெங்கும் டீசல் சிதறியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3ஆம் கட்ட முதல்வர் திட்ட முகாமில் உயர்கல்வித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர்கள் பார்வையிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அந்த விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன், எந்த ஜாதியில் கல்வி ஓசை காதில் கேட்டால் ஈயத்தை ஊற்ற சொன்னார்களோ அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த என்னை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று புகழ்ந்துரைத்தார். கோவி செழியனுக்கு என்று எதிர்பார்த்த நேரத்தில் வழங்கப்பட்ட துறை எது தெரியுமா? கோவி செழியன் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ, படிக்க கூடாது என்றார்களோ, எந்த ஜாதியில் பிறந்தவன் பள்ளிக்கூடம் போகக்கூடாது என்றார்களோ அவனுக்கு, அவன் சமூகத்திற்கு. மயிலாடுதுறை மாவட்டம் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தடுத்து நிறுத்தி அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர், அப்பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம், அவரது மனைவி புவனேஸ்வரி ஆகிய இருவருடன் அடிதடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தர்மலிங்கம் பெரம்பூர் காவல் நிலையத்தில் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். 3 மணிக்கு கொடுத்தேன். 8:15 ஊடு புகுந்து அண்ணனும் தம்பியும் கட்டையால் என்னை தாக்குனார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியை பயன்படுத்திக் கொண்டு மண் திருடும் கும்பல் அனுமதி இல்லாமல் மண்ணை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மண் திருடிச் செல்லும் கும்பல் மீது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய திருக்கோயிலில் பக்தர்கள் 1.41 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையை 30 நாட்களில் செலுத்தியிருப்பதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் திருக்கோயில் ஊழியர்கள், திருக்கோயில் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் உள்ள காவலாளிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி இரும்பு பொருட்களை திருடிச் சென்ற 5 பேர் கொண்ட கும்பலை சிப்காட் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் திருட்டுக்கு பயன்படுத்திய 2 லாரிகள் மற்றும் ஒரு கிரேன் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் உள்ள டீ கடையில் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்களை அப்பகுதி பெண்கள் சாலையில் போட்டு உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி சிறுமலை வனப்பகுதியில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர்.
கரூர் மாவட்டம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் கரூர் கூடைப்பந்து சங்கம் சார்பில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டி தொடங்கப்பட்டது. மேலும் கரூர் கூடைப்பந்து சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கிய இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை மேயர் தாரணி சரவணன் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். சென்னை அடுத்த மடிப்பாக்கம் பகுதியில் தனியார் வேதசாலையில் காணாமல் போன 7 சிறுவர்களை பெரம்பூர் ரயில்வே போலீசார் பத்திரமாக மீட்டனர். மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்ட புகைப்படங்களின் பேரில் மீட்கப்பட்ட சிறுவர்களை பெரம்பூர் ரயில்வே போலீசார் மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பின்னர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த பெரம்பூரில் பொதுவெளியில் கிடந்த மண்டை ஓட்டை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பூர் செம்பியம் போலீசார் மண்டை ஓட்டை கைப்பற்றியதோடு அங்கு போட்டு சென்றவர் யார் என்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த புளியந்தோப்பு பகுதியில் உள்ள டீ கடையில் செல்போன் மற்றும் பணத்தை திருடிய ஊழியர் சதீஷ் என்பவரை புளியந்தோப்பு போலீசார் கைது செய்தனர். இதனை அடுத்து விசாரணைக்கு பின் சதீஷிடம் இருந்து பணம் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியின் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பொதுமக்கள் பங்கீட்டினால் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களின் செயல்பாட்டை கோட்டாட்சியர் லோகநாயகி தொடங்கி வைத்து சிறப்பு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கோட்டாட்சியர் குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை கண்காணிப்பதற்கும் இந்த கேமராக்கள் உதவும் என்று கூறிய அவர் இந்த கேமராக்கள் மூலம் பொதுமக்கள் பாதுகாக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அரசு பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் செல்வம் என்பவர் கேப்டனின் கண்களாலேயே நடிகர் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி அவரது படத்தை வரைந்து அசத்தியுள்ளார். இப்படத்தை கண்ட பொதுமக்கள் பலரும் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வீட்டுக்குள் புகும் அவலநிலை ஏற்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 3 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கால்வாய் நீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கூறி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். இதுவரைக்கும் யாரும் என்னமான்ட்டு வந்து கூட எட்டி கூட பார்க்கல, ஒண்ணுமே வரல, தகவல் எதுவுமே வரல. 2 குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? கொசு நிறைய கடிக்குது நைட்டில், அப்படியே தூங்க முடியல. எங்களால் வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க. தலைவர்கிட்ட சொன்னாலும் யார்கிட்ட சொன்னாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க இது வரைக்குமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.